ஹலோ ஆல், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பிளேலிஸ்ட்டை. ஸோ நம்ம இப்போ சாப்டர் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 2 வந்து லேட்டர் மியூரல் ட்ரெடிஷன். இது பார்ட் 2 ஆஃப் திஸ் சாப்டர் 2. அப்போ பார்ட் 1 என்னது? அஜந்தா பெயிண்டிங்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இது அஜந்தாக்கு அப்புறம் வர லேட்டர் மியூரல் பெயிண்டிங்ஸ். ஸோ screen, I hope my screen is visible and we are moving into chapter 2 part 2. So introduction, later mural. The later mural traditions of India represent the continuation of ancient artistic heritage into the medieval and early modern periods. These paintings created on the walls of temples, palaces and sacred spaces serve as invaluable records of regional aesthetic development and devotion culture. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ஏன்ஷியன் ஆர்டிஸ்டிக் ஹெரிட்டேஜை வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணுது. அப் டு மெடிவல்லேருந்து ஆரம்பித்து மாடர்ன், ஏர்லி மாடர்ன் வரைக்குமே ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து நம்மளுடைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய சுவர்களில், நம்மளுடைய மாளிகைகளில், நம்மளுடைய சேக்ரெட் புனிதமான இடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து இது ஒரு ஏஸ்தட்டிக் டெவலப்மெண்ட்டாகவும் டிவோஷனல் கல்ச்சராகவும் ரெப்ரசென்ட் பண்ணப்படுது. Following the decline of Ajanta, so அஜந்தாவோட முடிவுக்கு பின்னாடி சில மியூரல் சைட்ஸ் ஹேவ் சர்வைவ்ட் இன் இந்தியா. பட் தோஸ் தட் ரிமைன், எதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பாதாமி, பனமலை, மண்டகப்பட்டு அண்டு காஞ்சிபுரம். ஸோ இதெல்லாமே தே ப்ரொவைட் க்ரூஷியல் இன்சைட்ஸ் இன் டு ஹவு ஆர்டிஸ்ட் இவால்வ்டு their techniques and iconography in different cultural context. It is also noteworthy that during this period, sculptures were often plastered and painted, revealing how color played an essential role in டெம்பிள் ஆர்ட். ஸோ எப்படி வந்து ஒரு நிறம் வந்து நம்மளுடைய கோயிலோட பெயிண்டிங்ஸில், அந்த டிராயிங்ஸில் வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட்டாக இருந்திருக்குன்றது நம்ம இந்த காலத்தில் இருந்து ஸ்கல்ப்சர்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். The practice of excavating cave shrines and decorating them simultaneously with sculpture and mural paintings continued in many regions, particularly எங்கெங்கன்னா டெக்கான்லையும் சவுத் இந்தியாலையும். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், டெக்கான்லையும் சவுத் இந்தியாலையும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது ஆனந்தா, ஸோ அது எங்கே இருக்குது? ஆனந்த பத்மநாப டெம்பிள், காசாரகோட், கேரளா. அப்புறம் சிவா கில்லிங் திரிபுராசுரன், பிரகதீஸ்வரா, தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரா டெம்பிள், தமிழ்நாடு. ராமா கில் ராவணா, அது மட்டஞ்சேரி பேலஸ், கேரளா. தென் சாஸ்தா இன் பத்மநாபபுரம் பேலஸ் இன் தமிழ்நாடு. So these surviving works highlight the vitality of post-Ajanta painting tradition, where integrated regional myths, local colors and devotional themes into a unified visual culture. So first நம்ம பார்க்க போகிறது பாதாமி மியூரல்ஸ் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பாதாமியை வாத்தாபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாதாமி அலைஸ் வாத்தாபி வாஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஏர்லி சாளுக்கியன் டைனாஸ்டி ரூலிங் பிட்வீன் 543 to 598 CE. With the decline of the Vakatakas, the Chalukyas rose as a powerful dynasty in the Deccan region. ஸோ மங்களேஷா அவர் யாருன்னா புலிகேஷனோட யங்கர் சன். So Mangalesha is credited with excavating the famous Badami caves, particularly the Vishnu cave, cave number 4. So an inscription dated 578 to 579 CE found in the cave records its dedication and praises the beauty of the shrine. So artistic features நம்ம பார்க்கும்போது the paintings at Badami are regarded as an extension of Ajanta school of mural art, displaying refinement and continuity in techniques. So அஜந்தாவோட ஒரு கண்டினியூவேஷனா இது பார்க்கப்படுது. Only a fragment of original mural survives today, located on the valuated roof of front mandapa pillar hall. These fragments depict palace scenes featuring King கீர்த்திவர்மன். அவர் தான் புலிகேஷன் ஒன்னோட எல்டர் சன். ஸோ எங்கர் தான் முன்னாடி பார்த்த மங்களேஷா, எல்டர் வந்து கீர்த்திவர்மன். ஸோ அவரோட அட்டண்டன்ஸ், டான்சர்ஸ் அண்ட் டிவைன் ஃபிகர்ஸ். ஸோ ஸ்டைலிஸ்டிக் எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃப்ளூயிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சைனஸ் லைன்ஸ், அது கண்டினியூஸ் பேட்டர்ன் லைன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸஸ் வந்து ரவுண்டாக இருந்திருக்கு, எக்ஸ்பிரசிவ் ஃபேஸஸாக இருந்திருக்கு, லைக் இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவும் அஜந்தாவோட ப்ரோட்டோடைப்பாக ரிசம்பிள் பண்ணுது. ஸோ சிம்பிள் லைன்ஸ் ஆர் மாஸ்டர்ஃபுல்லி எம்ப்ளாய்ட் டு கிரியேட் டெப்த் அண்ட் வால்யூம். ஸோ இதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பாதாமி மியூரல் சிம்பலைஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் புத்திசம்ல இருந்து ஒரு வைஷ்ணவிசம் தீம்ஸுக்கு மாறுறதுக்கு இந்த பாதாமி கேவ்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், reflecting the Chalukyas' religious orientation and syncretic nature of early Deccan art. So cultural importance நம்ம பார்க்குறப்போ பாதாமி marks the revival of monumental mural art in peninsular India after Ajanta.
It reveals how artists adapted to new architectural forms, அதாவது rocket caves, while preserving the emotional and narrative quality of earlier traditions. These murals also bridge the northern and southern schools of Indian art, influencing later works at எங்கங்க ஐஹோல்ல, பட்டடக்கல் அண்ட் காஞ்சிபுரம்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக வேல்யூடேஷன் நம்ம பார்க்கணும்ல மெயின்ஸில் எழுதுறதுக்கு. ஸோ 2024 வேல்யூடேஷன் நம்ம பார்த்தோம்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹேஸ் பிகன் டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் அண்ட் கெமிக்கல் கன்சர்வேஷன் ஆஃப் தி பாதாமி மியூரல்ஸ் டு ப்ரிவென்ட் பிக்மெண்ட் டிகே காஸ்ட் பை ஹியூமிடிட்டி அண்ட் விசிட்டர் எக்ஸ்போஷர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பல்லவா கிங்ஸு கீழே வந்து தமிழ்நாட்டில் மியூரல் பெயிண்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். ஸோ ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் பார்த்தோம் அப்படின்னா சாளுக்கியாஸுக்கு அப்புறம் பல்லவாஸ் எமர்ஜ்ட் as மேஜர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இன் சதர்ன் இந்தியா, எஸ்பெஷலி இந்த தமிழ் ரீஜன். ஸோ அவங்களோட ரெயின், அவங்களுடைய காலம் பார்த்தோம்னா 6th to 9th century CE. So it witnessed significant developments in temple construction, sculpture and mural painting. So royal patronage நம்ம பார்க்குறப்போ the Pallava kings were not only various administrators but also great connoisseurs of art. மகேந்திரவர்மன் 1 அவரோட காலம் வந்து 600 to 630 CE. So he stands out as one of the earliest rulers to actively support temple art. So an inscription at Mandagapattu records that he constructed the temple without using brick, timber, metal or mortar, establishing South Indian rock cut tradition. So the same inscription refers to him by several artistic titles. So இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விசித்திர சித்தா, ஸோ விசித்திரமாக இருக்கான் ஒருத்தன் நம்ம சொல்லுவாங்க தமிழில். ஸோ கியூரியஸ் மைண்டட். தென் சித்திரக்க புலி, ஸோ சித்திரம் டிராயிங். ஸோ டைகர் அமாங் தி ஆர்டிஸ்ட். ஸோ சித்திரம் ஆர்டிஸ்ட் ஆர்ட். புலி, ஸோ சித்திரக்க புலி. தென் சைத்தியகாரி டெம்பிள் பில்டர், இண்டிகேட்டிங் ஹிஸ் டீப் பர்சனல் இன்வால்மெண்ட்ஸ் இன் ஆர்டிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அடுத்து நம்ம இந்த பல்லவா டைம்ல இருந்து ஆர்டிஸ்டிக் சைட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பனமலை டெம்பிள் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கு தமிழ்நாட்டில். திஸ் டெம்பிள் ப்ரிசர்வ்ஸ் ஏர்லி ட்ரேசஸ் ஆஃப் பல்லவா மியூரல் painting. The figure of female divinity, possibly Parvati or Lakshmi, is drawn with delicate grace, capturing the refined aesthetic sensibility of the period. The lines are soft and rhythmic, the body slender yet expressive, and the face calm and idealized, reflecting the continuity of Gupta and Ajanta artistic influence. Then Mandagapattu cave, the earliest example of Pallava rock cut architecture, also contributed to Mahendravarman ஒருக்கு இதை attribute பண்றாங்க. While the murals have mostly faded, literary and inscriptional evidence confirm that the painting accompanied sculpture in the site. The rock surface was plastered and painted using natural pigments, a technique that became a standard for subsequent dynasties. Then காஞ்சிபுரம்ல இருக்க கைலாசநாதர் டெம்பிள் அண்டர் த லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்மா, அவரோட இன்னொரு பேர் நரசிம்மவர்மன் 2. ஸோ அவரோட டைம் பீரியட் 700 to 728 CE. ஸோ அவர் டைம்ல மியூரல் ஆர்ட் ரீச்டு நியூ ஹைட்ஸ். The Kailasanatha temple at Kanchipuram contains 5 traces of paintings particularly depicting Somaskanda, Shiva, Parvati as well as Skanda. These murals show a shift towards greater ornamentation, stylization compared with earlier periods. So இதில் இருக்க ஸ்டைலிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபேஸஸ் அகைன் ரவுண்ட் அண்ட் ஃபுல் வித் எக்ஸ்பிரசிவ் ஐஸ் அண்ட் ஜென்டில் ஸ்மைல். ஸோ த லைன்ஸ் ஆர் ரிதமிக், கேப்சரிங் ஃப்ளூடிட்டி அண்ட் மூமெண்ட். ஸோ இதோட ஆர்டிஸ்டிக் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்க்கும்போது பல்லவாஸோட மியூரல்ஸ் வந்து தி ரெப்ரசன்ட் டிரான்சிஷன் ஃப்ரம் நரேட்டிவ் புத்திஸ்ட் ஆர்ட் ஆஃப் அஜந்தா டு டிவோஷனல் ஹிந்து டெம்பிள் பெயிண்டிங். ஸோ தேர் தீம்ஸ் சென்டர்ட் ஆன் சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம், மேட்சிங் த ஸ்பிரிச்சுவல் milieu ஆஃப் early medieval South India. They laid the foundation for later Chola and Nayaka mural schools, where temple painting became vital part of sacred architecture. So example, நம்ம aspirants candidates நான் example எடுத்தது, the artistic ideas seen in the Pallavas murals at Kanchipuram directly influenced the Cholas frescoes of Tanjavur 2 centuries later. So both share rhythmic line work and divine human intimacy. So contemporary relevance, which means current affairs, நம்ம பார்க்குறப்போ the Tamil Nadu Department of Archaeology 2023 and 2024 has initiated a Pallava heritage conservation project to digitally recreate the faded murals of Panamalai and Kanchipuram using non-invasive imaging technology. So இந்த வீடியோவை நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்ட் 2 இதோட முடியுது. ஸோ சாப்டர் 2 லேட்டர் மியூரல் ட்ரெடிஷன்ஸோட பார்ட் 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்க்குறேன்னா பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிறதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுனா நோட்ஸ் எடுத்துக்கோங்க.
பார்ட் 3 வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீனில் தெரியும். பாண்டியாவோட மியூரல்ஸ் நம்ம பார்ட் 3 கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அகைன் இன்னும் ஒரு 10 பேஜஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 பார்ட் 4ஓட நம்ம இந்த சாப்டர் 2 ஆஃப் NCERT Art and Culture நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். Stay tuned for further updates. Subscribe to Impact IAS Academy. So in the playlist, TNPSC aspirants, Group 1, Group 2, as well as UPSC Civil Service aspirants, Prelims and Mains. ஸோ ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் as well as ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் அவங்களுக்கு ஒரு சில வேல்யூ எடிஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். லேர்னிங் வில் பி வெரி ஈஸி. தேங்க்யூ.